2026 தேர்தல் தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பில் வந்து வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்த போது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறமாவும் சரி, நிறைய பேருக்கு வந்து அவங்க தொகுதியில் வந்து யார் வேட்பாளர், ஜெயிச்சதுக்கு அப்புறமா யார் எம்எல்ஏ, யார் அமைச்சர்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலுமே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்து 1,70,00,000 வாக்குகள் வரைக்கும் பதிவாயிருந்தது. அது எல்லாமே விஜய் அப்படின்ற அந்த ஒற்றை மனிதருக்காக விழுந்த வாக்குகள் தான். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம அண்ணன் வந்தா, நம்ம தம்பி, நம்ம புள்ள விஜய் வந்தால் நல்லது செய்யும் அப்படின்ட்டு நிறைய பேர். ஸோ இப்போல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, டிஎம்கேலேருந்து ஜென்சி தான், டிஎம்கேன்னு கிடையாது, நிறைய கட்சிகள்லேருந்து வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த ஜென்சி தலைமுறை வந்து தப்பான ஆளை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. கிடையாது, ஜென்சி மட்டுமே சூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காது. ஸோ எல்லா வயது என்ன சொல்கிறது, எல்லாருமே அவருக்கு ஓட் போட்டிருந்தாங்க. ஸோ பெண்களுடைய வாக்குகள் நிறைய இருந்ததுனால தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவரோட அந்த தாரக மந்திரம் என்னவாக இருந்தது, ஸோ மக்களோட வரி பணத்தை நான் தொட மாட்டேன், மக்கள் காசுலேருந்து ₹1 கூட எடுக்க மாட்டேன், ஊழல் பண்ணுறவங்களையும் சும்மா விட மாட்டேன், ஸோ நம்மளோட கவர்னன்ஸ் வந்து ஊழல் இல்லாமல் இருக்கும், யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் வலியுறுத்திட்டு வர்றாரு. பட் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கீழேருந்து மேலே வரைக்கும், வட்டம், மாவட்டம், எம்எல்ஏவாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணிட்டு வராங்க, இப்போது வந்து நிறைய அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வருது. ஆனால் தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகள் மேலேயா இருக்கட்டும், எம்எல்ஏ, மினிஸ்டர் மேலெல்லாம் வந்து புகார்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குது, தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிற நிலையில் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செக் அண்ட் சூஸ். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை பண்ணாதான் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் விஷயம் எதை பற்றி அப்படின்னா, பழனி கோவில் நில விவகாரம் தான். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது விஷயம் என்னென்னா, பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான சுமார் 100 கோடி மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்த வந்து சில பிரைவேட் ஆளுங்க அவசரமாக அவங்க பேருக்கு பட்டா போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வெளியே தெரிஞ்சதும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஊழலுக்கு எதிராக இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறப்போ அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷோட சொந்தக்காரங்களுக்கு இதில் தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரியான டாக் போயிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு ரமேஷ் அவர்கள் உடனேவே ப்ரெஸ் மீட் வச்சு ரொம்ப ஆவேசமாக விளக்கம் கொடுத்துருந்தாரு. எனக்கும் அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, வேணும்னு என்னோட பெயரை டேமேஜ் பண்ணுறதுக்காக சிலர் கிளப்பி விட்ட வதந்தி தான் இது, கோவில் நிலத்தில் 1 இன்ச்சு கூட யாருக்குமே போக விட மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பொய் செய்தி பரப்பினவங்க மேலே போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த மேட்டரில் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னா, இந்த லேண்டை செக் பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அப்புறமா மாவட்ட பதிவாளர் சசிகலா 2 பேரையுமே உடனேவே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில இந்த கேஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளைக்கு போயிருக்கு. நீதிபதிகள் இந்த விவகாரத்தை விசாரிச்சு அந்த முறைகேடான பத்திரப்பதிவு செல்லாது அப்படின்னு அதிரடியாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 100 கோடி ரூபாய் கோவில்லாம் இப்போ மீட்கப்பட்டிருக்கு, ரொம்ப சேஃபாக மீட்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த தில்லுமுள்ளுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேஸை இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றிருக்காங்க. ஸோ தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக உள்ளே போவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்தராக இந்த கேஸ் டீட்டெயில் பற்றி அடுத்தடுத்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த புகார் என்ன அப்படின்னா, டிவிகே கட்சி நிர்வாகி ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கினதா வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தது. அவர் பேர் என்ன அப்படின்னா வீராசாமி. அவர் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் அதே சமயம் டிவிகேவோட செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளராகவும் இருந்திருக்கிறாரு. அவரோட பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்டு ஒரு கான்ட்ராக்ட் வேலைக்கு அனுமதி தர்றதுக்காக நவீன் அப்படிங்கிற கான்ட்ராக்டர் கிட்ட 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறமாவே அவர் வந்து இல்லை நான் லஞ்சம் வாங்கல, இது வந்து அவர் எனக்கு தர வேண்டியது அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி கொஞ்சம் சமாளிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே என்ன நடந்தது அப்படின்னா, கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா போலீஸார் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ 14 நாள் வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி 14 நாள் ஜெயிலில் வச்சுருக்காங்க. தப்பு பண்ணால் சொந்த கட்சியாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு டிவிகேவோட தலைமை காட்டின இந்த வேகம் வந்து இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. முதல்ல வந்து அந்த வீராசாமி அப்படிங்கிறவர் மேலே இருந்த புகாராக இருக்கட்டும், இப்போ இந்த பழனி விஷயத்துல வந்து பழனி கோவில் நிலத்துல வந்து ரமேஷ் அவர்கள் மேலே எழுந்த புகாராக இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு.
ஏன்னா விஜய் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்றது தான், ஊழல் இல்லாத ஒரு கவர்னன்ஸ் வந்து நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தான். ஆனால் கட்சியில் இருக்கிறவங்களே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய மக்கள்கிட்ட வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த நிலையில நேத்து சென்னையில் தலைமைச் செயலகத்தில் வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. ஸோ இதில் விஜய் அவர்கள் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எந்த ஒரு துறையிலையுமே ஊழலையோ முறைகேட்டையோ நான் சகிச்சுக்கவே மாட்டேன். தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாராக இருந்தாலுமே அடுத்த நிமிஷமே அவங்களோட பதவி பறிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே கராராக பேசியிருக்கிறாரு. செகண்ட் வந்து நம்ம 5 வருஷம் மட்டும் ஆள வரல, நாம் ஏதோ 5 வருஷம் மட்டும் ஆட்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கோன்னு நினச்சிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நடக்காதீங்க, நம்ம தொடர்ந்து ஆள போகிறோம். ஸோ மக்களோட நம்பிக்கையை கெடுக்காம சுத்தமான நிர்வாகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர்கள் வந்து அவங்க துறை சார்ந்த ஆய்வுகளுக்கு போகும்போது அது ஒரு பெரிய விளம்பரமாவோ இல்லைன்னா ஆடம்பரமாவோ மாற்றக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கூல் எல்லாம் போயிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, அதை அவர் பார்த்துக்குவாரு. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு குழந்தைங்களோட படிப்பை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அரசு திட்டங்களை சரியாக செயல்படுத்தாமல் லஞ்சத்துக்கு துணை போகிற அதிகாரிகள் மேலேயும் கடுமையான ஆக்ஷன் பாயும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. லஞ்சத்தை தடுக்கிறதுக்காக டைரக்ட் டோல் ஃப்ரீ நம்பரையும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவர் இந்த மாதிரியான பெரம்பூர் போயிருந்தார் இல்லையா, அங்கே அவரோட நலத்திட்டங்களாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த நாள் நடந்த 2144 4 பேருக்குண்டான பணி நியமன ஆணை வழங்கியதாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிகழ்ச்சி மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகளை வந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளையும் திட்டங்களையும் பயனுள்ள திட்டங்களை வந்து அவர் மக்களுக்காக கொண்டு போயிட்டு இருக்கும்போது அது என்னன்னு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்குள்ள ஸோ மற்ற விஷயங்கள் வந்து ரீச் ஆயிடுது. இப்போ இந்த பழனி தண்டாயுதபாணி கோவில் விஷயமா இருக்கட்டும், அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற அமைச்சராக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ தாவேகா நிர்வாகி ஒருத்தர் லஞ்சம் வாங்கின வீடியோவாக இருக்கட்டும், அது மக்களை ரொம்ப வேகமாக போய் சென்றடையுது. உங்களுக்கு விழுந்த வாக்கு உங்களுக்கு விழுந்தது கிடையாது, விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதருக்காக விழுந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பாக நடந்துக்கோங்க. இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தமிழகத்தில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.